நீரோட்டம் இருக்கான்னு முதல்ல பாப்போம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக குந்தாணி வரா சரியா மாட்டி விட்டுட்டு கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்தாட்டை ஒருத்தர். சாந்தி என்னமா நடிக்கிட்டு இருக்க? அதை ஏன் கேக்குறீங்க? பாவம் அவங்க 2 பேரும் 1.5 பவுன் மோதிரத்தை தொலைச்சிட்டாங்களா. நமக்கு கிடைச்சதுன்னா அவங்க கிட்ட சொல்லாம நாமளே எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். கடவுளே எனக்கு தான் கிடைக்கணும். 1.5 பவுன் 4000 ரூபாய் ஆச்சே. அண்ணே கிடைச்சா யாரு வேணாலும் எடுத்துக்கலாம்ல? யாரு வேணாலும் எடுத்துக்கலாம். ஆஹா, என்ன பெருந்தன்மை. குந்தாணி என்ன தேடுற? ஏய் நல்லா கேட்டுக்கங்க, நான் தான் முத வந்தேன். யார் எடுத்தாலும் பாதிக்கு பாதி கொடுத்துடணும். கிடைக்க போகுது. என்னடா இப்படி தேடுறாங்க? அம்மா சாந்தி இங்க வாமா. தண்ணி இருக்கிற இடத்தை அவங்க 2 பேரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன தேடுறாங்க? கேட்டா பதில் சொன்னதானே, நீயே கேளு. டேய் குந்தானே வாடங்க. என்ன மணிக்க? நீ என்னடா தேடிக்கிட்டு இருக்கீங்க? அந்த இருக்காங்களே அவங்க 1.5 பவுன் மோதிரத்தை தொலைச்சிட்டாங்களா. கிடைச்சா யாரு வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதான் தேடிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்லையே. பின்ன யார் சொன்னது? உன் தங்கச்சிதான். சரியான மடையண்டா நீ. மிஸ்டர் மாணிக்கம், என்ன இதெல்லாம்? சார், என் தங்கச்சி ஒரு குறும்புக்காரிங்க. நீங்க மோதிரத்தை தொலைச்சிட்டு தேடுறதா டூப்புட்டு இருக்கு. அதான் ஊரே தேடிட்டு இருக்காங்க. நீங்க தப்பா நினைக்காதீங்க. மிஸ்டர் மாணிக்கம், இந்த பகுதியில நீரோட்டம் இல்ல. அடுத்த பகுதியை பார்ப்போம். மாணிக்க தம்பி, இந்த இடத்துல நீரோட்டம் இருக்கு. தம்பி, இந்த இடத்துல பெரிய நீரோட்டம் இருக்கு. வர்ற தண்ணியில கிராமம் பூரா விவசாயம் பண்ணலாம். ரொம்ப சந்தோஷங்க. என்ன இந்த இடம் யாருது? சின்ன துறை இடம். வணக்கங்க. வணக்கம் தம்பி. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்க நிலத்துல தண்ணி இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம ஊர்ல தண்ணி பஞ்சம் தீரணும்னா அங்க கிணறு வெட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கணும். தண்ணி பிரச்சனை பொது பிரச்சனை. மனப்பூர்வமா கிணறு வெட்ட பர்மிஷன் தரேன். முதல்ல அந்த வேலையை சீக்கிரம் ஆரம்பிங்க. அப்புறம் என்ன வாணிக்க, வேலையை ஆரம்பிக்க வேண்டியதானே? புறப்படு. ரொம்ப நன்றிங்க. இந்த உதவிக்கு ஊர் ரொம்ப கடமைப்பட்டிருக்கு. வரங்க. வரேன் தம்பி. ஏங்க, அந்த கிணறு வெட்ட சொன்ன இடம் அரசாங்கத்துக்கு சொந்தமான புறம்போக்கு நிலம். உங்க நிலம் மாதிரி பர்மிஷன் கொடுத்துட்டீங்களே. யோ, ரொம்ப வருஷமா அந்த நிலத்தை ஏன் இடம் தாயா சொல்லிக்கிட்டு வர்றேன். ஊர் ஜனங்களை ஏன் நிலன்னு பர்மிஷன் கேட்கிறப்ப நீ வேற குறுக்க வாயை முடிக்கிட்டு பேசாம இரு. அதுக்கு இல்லைங்க, நாளைக்கு அரசாங்கத்துக்கு தெரிஞ்சா திருப்பி கேட்பாங்க, கொடுத்துட்டு போறேன். அது வரைக்கும் புறம்போக்கு நிலத்துல கிணறு வெட்ட சொல்லி பொது சேவை செஞ்சுதான் பேர் வாய்க்க போறீங்க. பேரு யாருக்கே வேணாம். யோ, கிணறு வெட்டினா அந்த இடத்துல தண்ணி தானே வரும். ஆனா இந்த இடத்துல கூடவே பூதமும் வரும். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.